வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திமுகவின் கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேறியது ஸ்டாலின் அவர்களுக்கு பரிதாபம். கிட்டத்தட்ட 41 தொகுதிகளை கேட்ட காங்கிரஸ் 25 தொகுதிகள், ஒரு மாநிலங்களவை, அதிகப்படியாக 2 தொகுதிகளை கூடுதலாக கொடுக்கலாம். 41 தொகுதி என்பது வாய்ப்பே கிடையாது என்று 7 நாட்கள் தொடர்ச்சியாக ஆலோசனை நடத்திய பிறகு இன்று சிதம்பரம், காங்கிரஸ் கட்சியின் மிக முக்கியமான தலைவர் சிதம்பரம் அவர்கள் ஸ்டாலின் அவர்களுடன் நேரடியாக 1.5 மணி நேரம் பேசியுள்ளார். முடிவுகளை நாம் தற்பொழுது பார்க்கும் பொழுது அதிகாரப்பூர்வமாக ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துவிட்டார். கிட்டத்தட்ட 25 தொகுதிகள் பிளஸ் ஒரு மாநிலங்களவை தொகுதிகளை பெற்றுக்கொண்டு கூட்டணியில் இருக்க விருப்பம் இருந்தால் இருங்கள், இல்லை என்றால் கூட்டணியிலிருந்து வெளியேறுங்கள், எங்களுக்கு பிரச்சனை இல்லை, மக்களவை தேர்தலில் தன்னந்தனியாக காங்கிரஸ் நிற்கும் என்பதை அழுத்தம் திருத்தமாக கூறிவிட்டார். ஆனால் கிட்டத்தட்ட ஸ்டாலின் அவர்கள் இதை கூறியது மிகப்பெரிய தவறு. ஏனென்றால் காங்கிரஸ் விஜய் அவர்களது தலைமை ஏற்று சென்றுவிட்டால் நிச்சயம் அது மிகப்பெரிய பேரிடியாக மாறலாம். சரி, ஏன் காங்கிரஸிற்கு இவ்வளவு அழுத்தத்தை கொடுக்கிறது என்று பார்க்கும் பொழுது 11 கூட்டணியாக இருந்த திமுக 19 கட்சியாக மாறியுள்ளது. புதிதாக வந்த கூட்டணிகளுக்கும் தொகுதிகளை பங்கீடு கொடுக்கக்கூடிய சிக்கல், மேலும் தனது அங்கீகாரத்தை விட்டு கொடுக்க முடியாத ஒரு காரணத்தினால் திமுக காங்கிரஸிற்கு இவ்வாறு பேசி வருகிறது. ஆனால் காங்கிரஸோ தெள்ள தெளிவாக கூறிவிட்டது, 41 தொகுதிகள் திமுக காங்கிரஸிற்கு வழங்க வேண்டும், இல்லை என்றால் திமுகவின் கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேறி திமுகவிற்கு எதிராக கூட்டணியை அமைக்கும். விஜய் அவர்களை முதல்வராக ஏற்றுக்கொண்டு 60 தொகுதிகளை கேட்டு 30 தொகுதிகளை வெற்றியடைந்தாலும் திமுக மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவும். அந்த இடத்தில் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த வெற்றி வாய்ப்பை நிலைத்து காங்கிரசும் பிரதான கட்சிதான் என்பதை நிரூபிக்கும் என்பதுதான் காங்கிரசின் எண்ணம். தற்பொழுது இன்று இரவிற்குள் திமுக நல்ல முடிவை வெளியிட வேண்டும், இல்லை என்றால் திமுகவின் நிலைமை கேள்விக்குறியாக மாறிவிடும், ஸ்டாலினின் நிலைமை பரிதாபமாக மாறிவிடும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. பொறுத்திருந்து பார்க்கலாம். 2026 சட்டசபை தேர்தலில் திமுகவுடன் காங்கிரஸ் கூட்டணி வைக்கவில்லை என்றால் திமுக படுதோல்வி அடையுமா என்று கமெண்ட் வாயிலாக கூறுங்கள், அல்லது வெற்றி அடையுமா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.